ஹாய். ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். கரெக்டாக பேசிக்ஸ் வந்து 5th யூனிட்டில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்துருந்தோம். சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ் என்னென்ன, ஏன் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எதனால் அது சாலிடாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, கேஸாக இருக்குன்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். என்னென்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ், எஃபெக்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி, இது மூணுக்கும் இருக்கிற பேலன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை டிசைட் பண்ணுது அப்படின்னு படிச்சிருந்தோம். கரெக்டாக. அப்புறம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி தெர்மல் எனர்ஜி பற்றி பார்த்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். தெர்மல் எனர்ஜி, அப்புறம் கேஸ் லாஸ் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தெர்மல் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். கரெக்டாக. அந்த ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்காது. எப்பயுமே எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஆட்டம்ஸ்லேயும் மாலிக்யூல்ஸ்லேயும் ஒரு மோஷன் இருக்கும். மோஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் சும்மா இருக்காமல் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்னு ரெண்டு எனர்ஜி பற்றி படிப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதுக்கு இருக்கிற எனர்ஜி. அதோட டெஃபினிஷனே எப்படி வரும்னா, எனர்ஜி பொசஸ்ட் பை அன் ஆப்ஜெக்ட் பை வெர்ச்சியூ ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு படிச்சிருப்போம். அதே இது கைனடிக் எனர்ஜி எப்படி படிப்போம்னா, பை வெர்ச்சியூ ஆஃப் இட்ஸ் மோஷன் அப்படின்னு படிப்போம். எனர்ஜி பொசஸ்ட் பை அன் ஆப்ஜெக்ட் பை வெர்ச்சியூ ஆஃப் இட்ஸ் மோஷன். மோஷனால் கிடைக்கிற எனர்ஜிக்கு பேர் கைனடிக் எனர்ஜி. ஸோ இங்கே மோஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்னு படித்தோம். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதுதான் இந்த தெர்மல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆட்டம்ஸ் அண்டு மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த தெர்மல் எனர்ஜிக்கு காரணம் ஏன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தெர்மல் எனர்ஜி இருக்குன்னா, மோஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அதோட கைனடிக் எனர்ஜி தான் இந்த தெர்மல் எனர்ஜியை கொடுக்குது. அப்புறம் தெர்மல் எனர்ஜின்னு நம்ம சொல்லும்போது இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கலாம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், மாஸ் இதெல்லாம் வந்து மெஷரபிள் குவான்டிட்டி. கரெக்டாக. ஆனால் இதில் தெர்மல் எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, தெர்மல் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒன்லி டெம்பரேச்சர். ஏன்னா இது வந்து ஈஸியாக இதில் கன்ஃபியூஸ் ஆகலாம். என்ன அப்படின்னா, ஒரு கொஷின் கேட்கலாம், தெர்மல் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன்ஸில் வெறும் ஒன்லி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம மைண்ட் எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, தெர்மல் எனர்ஜினா என்ன, ஹீட்டு கொடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ஹீட் எனர்ஜி கொடுத்தா ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்டாக. அப்போ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, ஹீட் எனர்ஜி கொடுத்தா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் தெர்மல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒன்லி டு த டெம்பரேச்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மல் எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஓகேவா. ஸோ இது தெர்மல் எனர்ஜி பற்றினா கொஞ்சம் பேசிக்ஸ். ஓகே. இப்போ நம்ம நேற்று பார்த்தோம், அந்த 3 இதுக்கு நடுவில் இருக்கிற பேலன்ஸ் தான் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இதை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வெர்சஸ் தெர்மல் எனர்ஜி, அதாவது தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த மோஷனை தான் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்பாங்க. ஒன்றோட ஒன்று மோதுறதை தான் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்பாங்க. இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வெர்சஸ் தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் எடுத்துக்குவோம். எதில் பார்க்கலாம் அப்படின்னா, சாலிடில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ஹையாக இருக்கும். நான் வந்து இப்போ சும்மா இங்கே எழுதுறதுக்காக இதை ஷார்ட் ஃபார்மில் ஐஎம்எஃப், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஐஎம்எஃப்னு எடுத்துக்கிறேன். தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸை டிஐ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ சாலிட்ஸில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ஹையாக இருக்கும். அதாவது ஒன்றோட ஒன்று மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ஷனில் பக்கத்தில் இருக்குது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஹையாக இருக்கும். ஆனால் தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் லோவாக இருக்கும். அதனால தான் அது சாலிடாக இருக்குது, க்ளோஸ்லி பேக்டு. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு அண்ட் சாலிட்ஸாக இருக்குது. ஓகேவா. இதே இது லிக்விட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, லிக்விட்ஸில் இங்கே ஐஎம்எஃப்னு எழுதிடாதீங்க எங்கேயும். இப்போ பேப்பரில் நான் இங்கே சும்மா இந்த பேப்பர் பார்த்ததுக்காக ஒவ்வொரு தடையும் எழுதணுமேன்றதுக்காக எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்ன்னு எழுதுங்க. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து
கன்சிடரபிளி லோ, ரொம்ப லோ கிடையாது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் கன்சிடரபிளி லோ, தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஹையாக இருக்கும், கொஞ்சம் கன்சிடரபிளி ஹைன்னு வச்சுக்கோங்க, கன்சிடரபிளி ஹை. அதனால என்ன ஆகும் அப்படின்னா லிக்விட்ஸில் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸாக பேக் ஆகிருக்கும், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். ஆனால் தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸும் கன்சிடரபிளி ஹையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? சாலிட் வந்து நல்லா டைட்லி பேக்டாக இருக்கும். இப்போ புரியுதா? இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் தான் நம்மளுக்கு டிசைட் பண்ணும். இது ஹையாக இருந்து இது லோவாக இருந்தால் சாலிடாக தான் இருக்கும். இதுவும் கொஞ்சம் லோவாக இருக்குது, இது கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னா லிக்விடாக இருக்கும். இதே இது கேஸஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸே ரொம்ப கம்மியாக இருக்கும், வெரி லோ. ஏன்னா ஒரு ஆட்டம் ஒரு மாலிக்யூலும் தள்ளி இருக்கும். ஆனால் தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வெரி ஹை, ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்று ரொம்ப தள்ளியாக இருக்குது, அதனால தான் அது கேஸாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி வந்து ஒரு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸும் தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸும் எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்றத இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்கள் புக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி கொடுத்து, இப்படி ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஆரோ கொடுத்து இங்கே கேஸ்ன்னு எழுதியிருப்பாங்க, இங்கே லிக்விடு, இங்கே சாலிட். என்ன எழுதியிருப்பாங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அதாவது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்படி இந்த ஆரோ இந்த பக்கம் இருக்கிறதுனால இது அதிகமாக இருக்குது, இங்கேருந்து ஆரம்பித்து அதிகமாக இருந்துச்சுன்னா சாலிடாக இருக்குமா, அதே இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லிக்விடாக இருக்குமா. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் அது கேஸாக இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. அதே இது தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஆரோ மார்க்கு இந்த சைட் போட்டிருப்பாங்க, இந்த சைட் போட்டிருப்பாங்க. தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ், தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் இங்கே கேஸ் இருக்கும், இங்கே லிக்விட் இருக்கும், இங்கே சாலிட் இருக்கும். ஸோ தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஹையாக இருந்தால் அது கேஸாக இருக்கும், தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் கன்சிடரபிளி ஹையாக இருந்தால் அது லிக்விடாக இருக்கும், தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப லோவாக இருந்தால் அது சாலிடாக இருக்கும். ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பேலன்ஸ் பிட்வீன் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அண்ட் தெர்மல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இப்போ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்லாம் பார்த்துருக்கோம். இந்த யூனிட்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது கேஸஸ் பற்றி மட்டும்தான் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக படிப்போம். ஸோ கேசியஸ் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட் பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ பீரியாடிக் டேபிளில் நம்மளுக்கு 118 எலிமெண்ட்ஸ் தெரியும், கரெக்டாக? 118 எலிமெண்ட்ஸ் தெரியும். அதில் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸையுமே நீங்கள் கேஸ் ஆக்கலாம், பட் நார்மல் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர், அதாவது ரூம் டெம்பரேச்சர்லன்னு வச்சுக்கோமே, ரூம் டெம்பரேச்சரில் நம்ம நார்மல் ப்ரெஷரில் வெறும் 11 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நேச்சுரலி கேஸாக இருக்கும். 11 எலிமெண்ட்ஸ் தான் கேஸஸ். மொத்தம் 118 எலிமெண்ட் இருக்குது, அதில் வெறும் 11 எலிமெண்ட்ஸ் தான் நார்மல் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் கேஸஸாக இருக்கும். என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் இனர்ட் கேஸஸ், ஏன்னா அதுக்கு பேரே இனர்ட் கேஸஸ், ப்ளஸ் ஹைட்ரஜன், ஹீலியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், குளோரின், ஆர்கன், அப்புறம் கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான், இது எல்லாமே கேஸஸாக இருக்கும். இதில் இந்த ஹீலியம், நியானு, ஆர்கன், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதெல்லாம் இனர்ட் கேஸஸ், அதுக்கு பேரே கேஸஸ் தான். அதுபோக ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின் இது எல்லாமே நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இந்த 11 எலிமெண்ட்ஸும் கேஸஸாக இருக்கும். அப்புறம் உங்கள் புக்கில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸஸ். பட் அகெயின் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேஸஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா அதுக்கு நோ டெஃபினிட் ஷேப், அதுக்கு ஷேப் கிடையாது, வால்யூமும் கிடையாது. ஸோ நோ டெஃபினிட் ஷேப் ஆர் நோ டெஃபினிட் வால்யூம், நோ டெஃபினிட் ஷேப் ஆர் வால்யூம். ரெண்டாவது என்ன பாயிண்ட்டு, கேஸஸோட டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும், லோவர் டென்சிட்டி. இது எப்படி டென்சிட்டி அப்படின்றதெல்லாம் எப்படி டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சாலிடை போட்டால் உள்ளே முங்கும், ஏதாவது கேஸை வந்து நீங்கள் தண்ணி மேலே போட்டிங்க அப்படின்னா உள்ளே போகாது. ஏன்? டென்சிட்டி வந்து சாலிடுக்கு அதிகம், கேஸஸ்க்கு லோவர் டென்சிட்டி. அடுத்து ஹைலி கம்ப்ரெசிபிள்,
ஹைலி கம்ப்ரெசிபிள், கேஸ் எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம சைக்கிளுக்கு காத்திருக்கிற பம்பு அதிலலாம் நம்ம வீட்டில் சமைக்கிற கேஸே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஹைலி கம்ப்ரெசிபிள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, கேஸஸ் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ், அதாவது ஃபார் என்ன அப்படின்னா, ஒரு பலூனில் இப்போ காற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பலூனில் காற்று இருக்குது அப்படின்னா இந்த கேஸ் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரே அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் எக்ஸர்ட் பண்ணும். இந்த கேஸ் மாலிக்யூல் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரே அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து கேஸஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹை டிஃப்யூசிபிலிட்டி. ஹை டிஃப்யூசிபிலிட்டி. டிஃப்யூசிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ரூமில் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற லிவிங் ரூம்லேயே தண்ணி கொட்டினீங்க அப்படின்னா, தண்ணி எந்த இடத்துல கொட்டினீங்கன்றதை பார்க்கலாம். கரெக்டாக அவ்வளோ தூரம் தான் போயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொட்டினீங்க அப்படின்னா அந்த தண்ணி எவ்வளோ தூரம் கொட்டியிருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு டம்ளர் கேஸ் எடுத்து நம்ம லிவிங் ரூமில் விட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் எங்கே இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுமா? அந்த ரூம் ஃபுல்லாக ஃபில் ஆயிரும் டக்குன்னு. அதுக்கு பேர் தான் டிஃப்யூசிபிலிட்டி. டக்குன்னு எல்லா இடமும் ஆக்குப்பை ஆயிரும். அதுக்கு பேர் தான் டிஃப்யூசிபிலிட்டி. ஸோ கேஸஸ் ஹேவ் ஹை டிஃப்யூசிபிலிட்டி. அப்புறம் ஆன் ஹீட்டிங் தே எக்ஸ்பேண்ட். இதை வந்து வெறும் எக்ஸ்பேண்ட் மட்டும் எழுதக்கூடாது. கேஸஸ் எக்ஸ்பேண்ட் அப்ரிஷியபிளி. இந்த வார்த்தையை ஏன் சேர்த்து எழுதுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருமே எக்ஸ்பேண்ட் when ஹீட்டிங். கரெக்டாக சாலிட்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும், லிக்விட்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் கேஸஸ் வந்து தே எக்ஸ்பேண்ட் அப்ரிஷியபிளி. அப்படின்னா இல்லை, சாலிட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறத விட, லிக்விட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறத விட கேஸஸ் வந்து நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆன் ஹீட்டிங். ஓகே, இந்த 5 பாயிண்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அகைன் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மேபி கேட்டால் எழுதலாம். ஓகே, அடுத்து இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம், முக்கியமான டாபிக் வரும் இந்த யூனிட்டில், கேஸ் லாஸ். ஓகே, நம்ம இப்போ கேஸியஸ் ஸ்டேட் பற்றி பார்த்தோம். இந்த கேஸஸ் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறதுக்கு சில ஃபிசிக்கல் லாஸ், கெமிக்கல் லாஸ் இருக்குது. அந்த லாஸ் தான் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா மெஷரபிள் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அப்புறம் அதோட மாஸ். இது எல்லாமே மெஷரபிள் குவான்டிட்டிஸ். அதாவது இது எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஒரு கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேஸோட ப்ரெஷர் என்ன மெஷர் பண்ணலாம், அந்த கேஸோட வால்யூம் என்ன மெஷர் பண்ணலாம், அந்த கேஸோட டெம்பரேச்சர் என்ன மெஷர் பண்ணலாம், அந்த கேஸோட மாஸ் என்ன மெஷர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன, மெஷரபிள் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ். மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லாமே, குவான்டிட்டிஸை விட ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தீஸ் ஆர் ஆல் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ். இப்போ நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே இன்டர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த கேஸ்க்கு எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் மெஷர் பண்ணலாம். இப்போ இன்டர் டிபெண்டன்ட்னா என்னென்னா, இந்த ப்ரெஷரும் வால்யூமும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். வால்யூம் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகிருக்கும், டெம்பரேச்சர் மாஸ் டிபெண்ட் ஆகிருக்கும். அதாவது ப்ரெஷரை வேரி பண்ணால் வால்யூம் டெம்பரேச்சர் மாஸ் வேரி ஆகலாம், வால்யூமை வேரி பண்ணால் மீதி வேரி ஆகலாம். ஸோ இன்டர் டிபெண்டன்ட், ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கும். இதை மாற்றினா இதுவும் மாறும், வேறு வழி இல்லை. இதை மாற்றினா இதுவும் மாறும். அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கும், இன்டர் டிபெண்டபிளாக இருக்கும். இன்டர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கேஸ் லாஸில் இந்த 4 தான் வரப்போகுது ரொம்ப முக்கியமாக. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் லா பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் பாயில்ஸ் லா. அந்த சயின்டிஸ்ட் பேர் பாயில், அதனால் அதுக்கு பேர் பாயில்ஸ் லா. இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள், பேர்லேயே கொடுத்துட்டாங்க. அது பாயில்ஸ்லானா என்னவா, ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப். அப்போ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாயில்ஸ்லா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் சொல்லிடலாமா? ஓகே, சொல்லிடலாம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 மறக்கவே கூடாது. ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் மாஸ், ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் மாஸ். ஓகேவா?
இப்போ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன்ஷிப் எழுத போகிறோம். அப்போனா என்ன பண்ணணும், இந்த டெம்பரேச்சரும் மாஸும் கான்ஸ்டன்ட் அப்படின்றது மண்டேல ஃபஸ்ட்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்னது, டெம்பரேச்சர் T கான்ஸ்டன்ட், மாஸ் M கான்ஸ்டன்ட், இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் எழுத போகிறோம், அதான் பாயில்ஸ் லா. அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு நான் டெஃபினிஷன்லேயே என்ன எழுதிக்கிறேன், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், at constant temperature for a fixed amount of gas. அப்படின்னா என்ன, mass constant ன்னு அர்த்தம். for a fixed amount of gas. இதான் ஃபர்ஸ்ட் முக்கியம், இது எழுதியாச்சு டெஃபினிஷனில். ஓகேவா? இப்போ ப்ரெஷர் வால்யூம்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, ப்ரெஷர் varies inversely with volume, inversely with volume. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும் டெஃபினிஷனு. இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணால் கூட தப்பு. என்ன அப்படின்னா, சில புக்ஸில் பாயில்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் வால்யூம் அப்படின்னு கொடுத்தா தப்பு. ஏன்னா டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட், அந்த மாஸும் கான்ஸ்டன்ட். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை மறந்துடாதீங்க, மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், மாஸ். எது ரெண்டுக்கும் ரிலேஷன் எழுதுகிறோமோ மீதி ரெண்டும் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ பாயில்ஸ் லா வந்து ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப், அதனால் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட், மாஸும் கான்ஸ்டன்ட். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஃபார் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கேஸ் ப்ரெஷர் வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் வால்யூம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேத்தமேட்டிக்கலாக எழுத போகிறோம். ப்ரெஷர் வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் வால்யூம் அப்படின்னா என்ன, மேத்தமேட்டிக்கலாக எழுதணும் அப்படின்னா, ப்ரெஷரை பீன்னு எடுத்துக்கிறேன். உங்கள் புக்கில் வந்து ஸ்மால் பி நொட்டேஷனுக்கு எடுத்துருப்பாங்க ப்ரெஷருக்கு. ஸோ ஸ்மால் பீன்னு எடுத்துக்கலாம். இன்வெர்ஸ்லி வித் வால்யூம் அப்போ ப்ரொபோஷனல் டு 1/V. கேபிட்டல் வால்யூமை V வந்து கேபிட்டல்லாம் எடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இதுதான் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம்னா இப்படி தான் எழுதுவோம் மேக்ஸில். கரெக்டாக? அது மாதிரி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை, ப்ரொபோஷனாலிட்டி இந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணால் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம், K 1/V. ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் பாயில்ஸ் லா, இவ்வளோ தான் பாயில்ஸ் லா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வியை வந்து இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ PV ஈக்குவல் டு K, இந்த மாதிரியும் எழுதலாம் பாயில்ஸ் லா. ஸோ PV. ஸோ இன்னொரு டெஃபினிஷன் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஃபார் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கேஸ். ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கேஸ்னால் என்ன, ஃபிக்ஸட் மாஸ் அப்படின்னு அர்த்தம். Constant mass, product of pressure and its volume is constant. இப்படி எழுதலாம். கரெக்டா? ஏன் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா P into V, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் அ கான்ஸ்டன்ட். இதை சேர்த்து எழுதணும், இதை மறந்துடாதீங்க, ரொம்ப 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 முக்கியம். At constant temperature for a fixed amount of gas, product of pressure and its volume is constant. So இதுதான் பாயில்ஸ் லா. ஓகே, இப்போ பாயில்ஸ் லா தெரிஞ்சிருச்சு. இதை ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் போடுறதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்கு முன்னாடி சின்னதாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன் ஒன்று எடுத்துக்கிறேன், ஃபைனல் கண்டிஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது இனிஷியல் கண்டிஷனாக 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், ஃபைனல் கண்டிஷனாக 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கேஸ் எடுத்திருக்கோம். இனிஷியல் கண்டிஷனில் அதோட ப்ரெஷர் P அப்படின்னு வச்சுக்குவோம், வால்யூம் V, டெம்பரேச்சர் T, மாஸ் Mன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஃபைனல் இதில் ப்ரெஷர் P, வால்யூம் V, டெம்பரேச்சர் T, மாஸ் M. ஓகே, இதை நான் வந்து இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இனிஷியலில் வந்து 1ன்னு எடுத்தேன்ல, அதனால் இது P1 V1 T1ன்னு வைக்க வேணாம், இதை நான் சொல்கிறேன் P1 V1. இந்த இடத்துல P2 V2. இங்கே ஏன் நான் T1 T2ன்னு எடுக்கலை அப்படின்னா, டெம்பரேச்சரும் மாஸும் கான்ஸ்டன்ட். பாயில்ஸ் லாக்கு டெம்பரேச்சரும் மாஸும் கான்ஸ்டன்ட். அதனால் இங்கே Tனா இங்கேயும் T தான், மாஸ் கான்ஸ்டன்ட். இங்கே Mனா இங்கேயும் M தான். ஓகேவா? இப்போ ப்ரெஷர் வால்யூம் வந்து இங்கே பாயில்ஸ் லா எழுதணும்னா P1 V1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே எழுதணும் அப்படின்னா P2 V2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போ இதுவும் கான்ஸ்டன்ட் தான், இதுவும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேஜை கம்பேர் பண்ணோம், இனிஷியல் ஸ்டேஜும் ஃபைனல் ஸ்டேஜையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. இதுவும் பாயில்ஸ் லா தான். பாயில்ஸ் லா வச்சு தான் ரெண்டு ஸ்டேட்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. இதுதான் பாயில்ஸ் லா. இதை இன்னும் ஒரு இதாக எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, P1 இந்த P2 கீழே கொண்டு வந்துருவாங்க, P1/P2. ஏன்னா ஒரே பக்கம் ப்ரெஷர் இருக்காமா.
இந்த சைடு V2 by V1 இப்படி எழுதினாலும் பாயில்ஸ் லா தான். ஸோ என்ன ஜஸ்ட் மேக்ஸில் ஈக்குவேஷனில் எதை எந்த பக்கம் கொண்டு வரோம் அப்படின்றது தான். இது ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சரையும் மாஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், அதாவது PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதனால ரெண்டு ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இனிஷியல் ஃபைனல்னு எடுத்தோம் அப்படின்னா 1ன்னு எடுக்கணும் 2ன்னு எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2, அவ்வளோதான். இதுதான் பாயில்ஸ் லா. ஓகே இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் பாயில்ஸ் லாவில். உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் 5.1 பேஜ் நம்பர் 142. நான் புக்கில் ரீட் பண்ணுறேன், ப்ராப்ளம் எழுதுனா அதுக்கே டைம் ஆகும். 142. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a balloon is filled with hydrogen at room temperature. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பலூனில் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணியிருக்காங்க. It will burst if pressure exceeds 0.2 bar. ஸோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, நான் அது சும்மா பீன்னு எழுதிக்கிறேன். 0.2 பார். ஓகேவா? அது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பர்ஸ்ட் ஆயிருமா, இந்த ப்ரெஷருக்கு பர்ஸ்ட் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து if at 1 bar pressure the gas occupies 2.27 லிட்டர் வால்யூம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 1 பார் ப்ரெஷர், இன்னொரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அதையும் பீனே எடுத்துக்கிறேன். 1 பாரில் அதோட வால்யூம் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுமா, 2.27 லிட்டர். அப் டு வாட் வால்யூம் கேன் த பலூன் பி எக்ஸ்பேண்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ வால்யூம் வரைக்கும் அந்த பலூனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு. ரூம் டெம்பரேச்சர் ரைட்டா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பலூன் ஒரு கேஸ், அதாவது ஹைட்ரஜன் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. அந்த ஹைட்ரஜன் 1 பார் ப்ரெஷரில் அதோட வால்யூம் இவ்வளோ. அந்த பலூன் எப்போ வெடிக்குமா, 0.2 பார் ப்ரெஷரில் வெடிக்குமா. எவ்வளோ வால்யூம் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இனிஷியல் கண்டிஷன் எடுத்துக்கோங்க, இதை ஃபைனல் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இனிஷியல் கண்டிஷனை 1ன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் கண்டிஷனை 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை P1 V1 எடுத்துக்கோங்க, இதை P2. நம்மளுக்கு எவ்வளோ வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ வால்யூம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ரூம் டெம்பரேச்சர், ஏன்னா டெம்பரேச்சர் எதுவுமே மாறவே இல்லை ரைட்டா. இந்த கேஸ் இருக்குது, அதை நம்ம ஊதி இந்த மாதிரி பலூனில் ஊதுறோம், அவ்வளோதான். ரூம் டெம்பரேச்சரில் வச்சு பண்ணுறோம், டெம்பரேச்சர் மாறல. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், பாயில்ஸ் லாவில் P1 V1 is equal to P2 V2 எழுதி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் என்ன ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே ப்ரெஷர் பாரில் இருந்தால் இங்கே ப்ரெஷர் பாரில் தான் இருக்கணும். ரெண்டு யூனிட்டும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார் இங்கேயும் பார். ஓகே, ஸோ P1 எவ்வளோ, 1 பார். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பார் இன்ட்டு வால்யூம் எவ்வளோ, 2.27 லிட்டர் ஈக்குவல் டு P2 எவ்வளோ, 0.2 பார் இன்ட்டு V2. நம்மளுக்கு தேவை V2 தான். அப்போ இந்த 0.02 மட்டும் இந்த பக்கம் போச்சுன்னா V2 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2.27 டிவைடட் பை 0.2. ஸோ ஆன்சர் என்ன வரும், 11.35. இப்போ இது வால்யூம்க்கு என்ன யூனிட் போடுறது, வால்யூம்க்கு ஏகப்பட்ட யூனிட்ஸ் இருக்குது ரைட்டா. என்ன யூனிட் போடுறது அப்படின்னா, இங்கே என்ன யூனிட் இருந்துச்சோ அதே யூனிட் தான் இங்கேயும் வரும். ஸோ லிட்டர்ஸ், அவ்வளோதான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இதுதான். ஏன்னா யூனிட்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஒரு ப்ராப்ளமில். நீங்கள் ப்ராப்ளமாக ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே அங்கே என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், யூனிட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரே மாதிரி யூனிட்ஸில் மாற்றணும். அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதும் என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே யூனிட்டில் தான் நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இப்போ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. அடுத்து பாயில்ஸ் லாவில் இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்கள் எக்ஸசைஸில் ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குது, அதையும் போடுவோம். எக்ஸசைஸில் 5.1 இருக்குது. அது பேஜ் நம்பர் என்னன்னா, பேஜ் நம்பர் 158. இதையும் நான் ரீட் பண்ணுறேன். வாட் வில் பி த மினிமம் ப்ரெஷர் ரிக்வயர்ட் டு கம்ப்ரெஸ் 500 decimeter cube of air at 1 bar
to 200 decimeter cube at 30 degree Celsius. ஓகே, நான் வந்து இப்போ இது புரியலை அப்படின்னாலுமே நான் சும்மா எழுதுறேனே, என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதுகிறேன். 500 decimeter cube இதை கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர்லாம் ஒரு பக்கம் எழுதுகிறேன், வால்யூம்லாம் ஒரு பக்கம் எழுதுகிறேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் 1 பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 200 decimeter cube 200 decimeter cubeன்னு கொடுத்துருக்காங்க. 30 degree Celsius ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த மினிமம் ப்ரெஷர். அப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் கேட்டிருக்காங்க, ரைட்டா? இதை நீங்கள் எழுதிட்டாலே உங்களுக்கு என்ன தெரியும், ஒரே ஒரு டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க, 2 வால்யூம் இருக்குது, 2 ப்ரெஷர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், வால்யூம் ப்ரெஷர் ரிலேஷன்ஷிப், பாயில்ஸ் லா, இவ்வளோ தான். ஸோ நீங்கள் இந்த 3 லா 4 லா ஃபுல்லாக யூனிட்லாம் படித்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கு என்ன லா யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இப்படி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஒரு டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரெஷர் கேட்டிருக்காங்க, அப்போ 2 ஆச்சு. 2 வால்யூம் கொடுத்துருக்காங்க, அப்போ வால்யூம் ப்ரெஷர் ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நான் V1 எடுத்துக்கிறேன், இதை நான் P1ன்னு எடுத்துக்கிறேன், கேட்டிருக்கதை P2ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் V2ன்னு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாயில்ஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா P1 V1 is equal to P2 V2. P1 வந்து 1 bar into வால்யூம் வந்து 500 decimeter cube, 500 is equal to P2 தான் தெரியணும் into V2 வந்து 200. ஸோ P2 வேணும் அப்படின்னா இந்த 200 இந்த சைட் கீழே கொண்டு வரணும். 500 divided by 200 is equal to 2.5. என்ன யூனிட் போடுறது, கொடுத்துருக்கிறது என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, பாரில் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் பார். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டிருப்பாங்க, சிபிஎஸ்சினாலே ரொம்ப கஷ்டமாக தான் கேட்பாங்க அப்படின்ற மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாகவே ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, 5.2 இதுவும் பாயில்ஸில் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொடுத்துருக்கதை ரீட் பண்ணுறேன் நான். A vessel of 120 milliliter capacity contains a certain amount of gas at 35 degrees Celsius and 1.2 bar pressure. The gas is transferred to another vessel of volume 180 ml at 35 degrees Celsius. What would be its pressure? Okay, கொடுத்துருக்கிறதெல்லாம் நான் எழுதுகிறேன். 120 ml certain amount of gas at 35 degrees Celsius and 1.2 bar pressure. Gas is transferred to another vessel 180 ml 35 degrees Celsius. What will be the pressure? ரைட்டா? இப்போ உங்களை குழப்பறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 35 டிகிரி செல்சியஸில் 2 தடவை கொடுத்துருக்காங்க. 2 தடவை கொடுத்தாலும் அது கான்ஸ்டன்ட் தான், ரைட்டா? ரெண்டுமே 35 டிகிரி செல்சியஸ்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போயே ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப்னு தெரியும். ஸோ இதை V1 எடுத்துக்கோங்க, இதை P1 எடுத்துக்கோங்க, இதை V2ன்னு எடுத்துக்கோங்க, இதை P2, இது தெரிய வேண்டியது P2. ஸோ P1 V1 பாயில்ஸ்லா, P1 V1 is equal to P2 V2. ஸோ P1 வந்து 1.2 bar into V1 120 ml is equal to P2 தான் வேணும், V2 வந்து 180 ml. இந்த 180 இந்த பக்கம் போச்சுன்னா P2 is equal to 1.2 into 120 divided by 180. அடித்தா 0 0, இது 6 டேபிள் அடித்தா இது 2 times, இது 3 times, இதை அடிச்சோன்னா 0.4 which is equal to 2 into 0.4 0.8. ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க, பார். அதனால நம்மளுக்கு வர்ற ஆன்சரும் ப்ரெஷர் பாரில் வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா வச்சு நம்ம 2-3 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது எந்த சோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடைச்சாலும் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை எந்த சோர்ஸஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் கிடைச்சாலும் அதை ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதை திங்க் பண்ணி எனக்கு நான் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழில் கேட்டுறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு. பாயில்ஸ்லாம் என்ன சொல்லுது, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? ஏன்னா 2 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, வைஸ் வெர்சா. ப்ரெஷரை குறைச்சிங்க அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பலூனில் நம்ம காற்று ஊதுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பலூன் எடுத்துக்கிறீங்க, அதில் காற்று ஊதுறீங்க. ஊதுனா
டெம்பரேச்சர் பற்றி நமக்கு கவலை வேணாம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. பலூன் பெருசாகுதுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, ரைட்டா? வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? ஏன்னா வால்யூமுக்கு ப்ரெஷருக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஆனால் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பலூனை ஊதும் போது. ஏன் இந்த இடத்துல பாயில்ஸில் வந்து அப்ளை ஆகலை? இது எனக்கு திங்க் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இதை நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன் வேணா. பாயில்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் at constant temperature if pressure is increased on a gas, volume decreases and vice versa, right? But when we fill air in a balloon, volume as well as pressure increases. Why? ஏன்? இது திங்க் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா? ஏன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஏன் அப்படின்றது திருப்பி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேவா? ஸோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது திங்க் பண்ணி பாருங்கள், இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். பட் அகெயின் தப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், பட் ஐ வாண்ட் அன் ஆன்சர், ஓகேவா? ஓகே, இப்போ பாயில்ஸ் லா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. உங்கள் புக்கில் வந்து பாயில்ஸ் லா முடிஞ்சோடனே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பாயில்ஸ் லா அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, இது மூணும் வந்து கேஸ் லாஸில் இம்பார்ட்டன்ட். இந்த மூணையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்த 3 லாவுக்குமே தனியாக இன்னொரு வீடியோவில், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே தனியாக பார்ப்போம். இப்போ இந்த லாஸ் அதோட ப்ராப்ளம்ஸ் மட்டும் இதில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பாயில்ஸ்லாம் இதோட முடிஞ்சது. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்தலாம் நம்ம பார்க்க போகிறது சார்ல்ஸ் லா. அகெயின் இது வந்து அந்த சயின்டிஸ்டோட நேம். இவர் ஏன் இந்த லா கண்டுபிடிச்சாருன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த பலூன்லலாம் போவாங்கல்ல, ட்ராவல் பண்ணுவாங்கல்ல, ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு ஃபாரின்லலாம் சில இந்த தமிழ் சாங்ஸ்லலாம் பலூன் காமிப்பாங்கள்ல, அந்த பலூனில் பறக்க விடுற ஒரு கம்பெனி வச்சுருந்தவர். அந்த பலூனை எப்படி நல்லா பறக்க விடலாம், ஏன்னா அது கேஸ் ஃபில் பண்ணி தானே அனுப்புகிறாங்க. ஸோ அந்த கேஸஸை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணும்போது, ஏன்னா அவரோட பிஸ்னஸ்க்கு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பற்றி படிக்கும்போது இதை கண்டுபிடிச்சாரு. அதனால் இதுக்கு பேர் சார்ல்ஸ் லா. அகெயின் உங்கள் புக்கில் வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அது என்ன ரிலேஷனில் வால்யூம், ஓகே அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். சார்ல்ஸ் லா அப்படின்றது வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சார்ல்ஸ் லா. ஸோ அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது பாயில்ஸ்லாம் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த பார்ட்டையும் நான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லித்தரும்போது அதை நான் சொல்லித்தரேன். இப்போ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அகெயின் வால்யூம் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன்ஷிப் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 4 மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், மாஸ். வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும், மாஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும், ரைட்டா? இது ரெண்டையும் நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சாதான் வால்யூம் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன்ஷிப் எழுத முடியும். இதுதான் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷரையும் மாஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சா வால்யூம் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இதை நான் டெஃபினிஷனாகவே ஃபஸ்ட் எழுதுகிறேன். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார் அ fixed amount of a gas. இதான் ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. இப்போ வால்யூம்க்கு டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, வால்யூம்
is directly proportional to absolute temperature. இந்த இடத்துல ஒரு சின்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நான் வெறும் டெம்பரேச்சர்னு எழுதலை, அப்சல்யூட் டெம்பரேச்சர். ரைட், ஓகே. இப்போ இது டெஃபினிஷன், இது ஓகே. வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதை ஏன் ஆப்சல்யூட் டெம்பரேச்சர்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் சொல்லுவோம். அதை வந்து செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆனால் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா கெல்வின் ஸ்கேல், கெல்வின் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத கெல்வினில் எழுதணும் அப்படின்னா +273 போடணும். 273, அப்போ 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெல்வினில் வேணும் அப்படின்னா அதை வந்து 273 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 எவ்வளோ? 298 கெல்வின். ஸோ 25 டிகிரி செல்சியஸ்ன்னு நீங்கள் சொல்கிறது 298 கெல்வின். இந்த அப்சல்யூட் டெம்பரேச்சர்ன்றது என்ன? கெல்வின் ஸ்கேல். ஸோ சார்ல்ஸ்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலே டெம்பரேச்சர் எப்பயுமே எதில் எழுதணும்? கெல்வினில் எழுதணும். செல்சியஸில் எழுதுனா தப்பு. சார்ல்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நாட் வெறும் டெம்பரேச்சர். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆப்சல்யூட் டெம்பரேச்சர். ஆப்சல்யூட் டெம்பரேச்சர்னா என்ன? கெல்வினில் எழுதுறதுக்கு பேர் தான் ஆப்சல்யூட் டெம்பரேச்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சார்ல்ஸ்லாவோட ரிலேஷன், மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் எழுதுனா வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆப்சல்யூட் டெம்பரேச்சர் T. இதை நான் எப்படி எழுதலாம்? V ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா V is equal to KT. ரைட்டா? இது நான் இனிஷியல் ஃபைனல் 2 கண்டிஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 1 2 அப்படின்னு 2 கண்டிஷன் எடுத்தேன்னா இந்த இடத்துல V1 is equal to KT1, இந்த இடத்துல V2 is equal to KT2. இந்த K ரெண்டு பக்கமும் K வச்சு எழுதணும் அப்படின்னா V1/T1 is equal to K. இது V2/T2 is equal to K. K ஈக்குவல். அப்போ V1/T1 is equal to V2/T2. இதுவும் சார்ல்ஸ் லா தான். இந்த மாதிரி எழுதினாலும் சார்ல்ஸ் லா தான், இந்த மாதிரி எழுதினாலும் சார்ல்ஸ் லா தான். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வால்யூம் எல்லாம் ஒரே பக்கம் V1, இந்த V2 இங்கே கொண்டு வந்துடுவாங்க. V1/V2 is equal to இந்த டெம்பரேச்சர்லாம் ஒரே பக்கம், இந்த T1 இங்கே போயிடும், T1/T2. இப்படி எழுதினாலும் சார்ல்ஸ் லா தான், ஓகேவா? ஸோ சார்ல்ஸ் லாவில் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சார்ல்ஸ் லாவில் என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இது எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா அட் வெரி லோ ப்ரெஷர்ஸ். ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கணும். அப்போ தான் சார்ல்ஸ் லா அப்ளை ஆகும் மேக்ஸிமம். At very low pressures and high temperatures, Charles law is applicable. So இதுதான் Charles law, ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் 5.2 வந்து சார்ல்ஸ் லா பேஸ் பண்ணி தான் இருக்கும். பார்த்துருவோம் புக்கில். எக்ஸாம்பிள் 5.2. ஓகே, புக்கு எடுத்து 5.2 5.2 பேஜ் நம்பர் 143ல இருக்கு. 5.2 ரீட் பண்ணுறேன். சம்மா. On a ship sailing in Pacific Ocean where temperature is 23.4 degrees Celsius, a balloon is filled with 2 liter air. What will be the volume of the balloon when the ship reaches Indian Ocean where temperature is 26.1 degree Celsius? நான் மறுபடியும் சொல்கிறேன், தெரியலை அப்படின்னா கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதிடுவோம். 23.4 டிகிரி செல்சியஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வாட் வில் பி த வால்யூம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வால்யூம் கேட்டிருக்காங்க. பட் டெம்பரேச்சர் இஸ் 26.1ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 2 டெம்பரேச்சர் 2 வால்யூம். அப்போ வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான் முடிஞ்சு, ஓகேவா? ஸோ இதை நான் T1 எடுத்துக்கிறேன், இதை V1 எடுத்துக்கிறேன், இதை T2ன்னு எடுத்துக்கிறேன், இதை V2ன்னு எடுத்துக்கிறேன். V2ன்றது இந்த V2, ஓகே? மறுபடியும் சொல்கிறேன், சார்ல்ஸ்லாம் டிசைட் பண்ணியாச்சு வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சரை நம்மளுக்கு
டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர் அதாவது கெல்வின் ஸ்கேலில் தான் எழுதணும் டெம்பரேச்சரை. ஸோ என்ன பண்ணணும், இதோட ஒரு 273 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 23 + 273 296.4 டிகிரி 4 கெல்வினில் மாறிடும். இதோட ஒரு 273 ஆட் பண்ணோம் அப்படின்னா 273 ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட 300 கெல்வின் வருது. T2 = 300.1 கெல்வின். சாரி 299 300 வராது, 299.1 கெல்வின். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சார்ல்ஸ் லா அப்ளை பண்ணோம் அப்படின்னா சார்ல்ஸ் லா இதில் ஏதாவது ஒரு ரிலேஷன் அப்ளை பண்ணுங்கள். நான் V1/T1 = V2/T2 இதே எடுத்துக்கிறேனே. எடுத்தால் V1 எவ்வளோ, 2 liters 2 டிவைடட் பை T1 எவ்வளோ, இந்த இருக்குது 296.4 = V2 தெரியாது. T2 எவ்வளோ, 299.1. ஸோ V2 வேணும் அப்படின்னா இந்த 299 இங்கே போகணும். போச்சுன்னா V2 = 299.1 × 2 டிவைடட் பை 296.4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்கள் புக்கில் எவ்வளோ ஆன்சர் இருக்குது, 2.018. இதோட வால்யூமுக்கு யூனிட் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற யூனிட் என்னன்னு பார்க்கணும், லிட்டர்ஸ். அப்போ இதுவும் லிட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் சார்ல்ஸ் லா அப்ளை பண்ணி ஒரு சம். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ல்ஸ் லா அப்ளை பண்ணும்போது ஆப்சல்யூட் டெம்பரேச்சர் அதாவது கெல்வின் ஸ்கேலில் தான் டெம்பரேச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து சார்ல்ஸ் லாவில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் ப்ராக்டிஸ்க்கு. ஓகே, சார்ல்ஸ் லாவில் எழுதுன இதில் நீங்கள் அதை சம போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ். At what temperature in degree Celsius will the volume of a gas at 0 degree Celsius double itself, pressure remaining constant? மறுபடியும் படித்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு எனக்கு ஹிண்ட் வேணால் சொல்லிடுறேன். சார்ல்ஸ் லா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சார்ல்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து சார்ல்ஸ் லா முடிஞ்சு. அடுத்து வந்து இன்னொரு கேஸ் லா இருக்குது. ஆக்சுவலி இன்னும் நிறைய கேஸ் லாஸ் இருக்குது. இது மூணாவது கேஸ் லா. மூணாவது கேஸ் லாக்கு பேர் கே-லுசாக்ஸ் லா. கே-லுசாக்ஸ் லா. இவரும் அந்த சார்ல்ஸ் மாதிரி தான். அவரும் பலூன் கம்பெனி தான் வச்சுருந்தாரு. ஆனால் ரெண்டு பேரும் வேறு ஒரே இடத்துல செய்யலை. இவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாருன்னு தெரியாது, அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாருன்னு தெரியாது. ஆனால் ரெண்டு பேருமே அந்த கமர்ஷியல் ஹாட் ஏர் பலூன் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றது ஹிஸ்ட்ரி. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கே-லுசாக்ஸ் லா இது என்ன அப்படின்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். ஸோ பாயில்ஸ் லானா என்ன, ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப். சார்ல்ஸ் லானா என்ன, வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். அப்போ மீதி ரெண்டை ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். அதுதான் கே-லுசாக்ஸ் லா. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது டேரெக்டாகவே போயிடுவோம், டெஃபினிஷனுக்குள்ளே போயிடுவோம். ப்ரெஷர் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஃபார் எ ஃபிக்ஸட் amount of gas. ரிலேஷன் என்ன அப்படின்னா pressure is directly proportional to temperature. இவ்வளோதான் கே-லுசாக்ஸ் லா. ஸோ
So at constant volume for a fixed amount of gas, pressure is directly proportional to temperature. இதை mathematical relation எழுதணும்னா P directly proportional to T. So the proportionality constant introduce பண்ணா P is equal to KT. So இது எப்படி வேணா நீங்க ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். ரெண்டு ஸ்டேட்ஸ் எழுதணும்னா first condition, second condition. அப்போ first conditionல P1 is equal to KT1. ரெண்டாவதுல P2 is equal to KT2. So இதுல இருந்து எழுதணும் அப்படின்னா P1 by T1 is equal to K. அப்போ இங்கே P2 by T2 is equal to K. K ரெண்டு ஈக்குவல், அதனால P1 by T1 is equal to P2 by T2. இதோட நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை ரெண்டு ப்ரெஷரும் ஒரே சைடு வேணும்னா P1 by P2 is equal to T1 by T2. இதுதான் கே-லுசாக்ஸ் லா. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. பட்டு பாய்ஸ்லா சார்ட்ஸில் ரெண்டுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்ல, அதனால் இது நீங்களாக வேணால் ட்ரை பண்ணுங்களேன். ப்ராக்டிஸ்க்கே கொடுக்குறேன். ப்ராக்டிஸ். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பாய்ஸ்லால டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருவோம் கரெக்டாக. அதனால் அது என்னவாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அது டிகிரி செல்சியஸில் கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறாங்க, இல்லை அப்சல்யூட் டெம்பரேச்சரில் கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறாங்க, எதுலேயோ ஒன்று அது ஒரே டெம்பரேச்சர் தான், அதனால் பிரச்சனையே இல்லை. சார்ல்ஸ்லால என்ன பண்ணுவோம், அப்சல்யூட் டெம்பரேச்சர் தான் எடுப்போம். அதே மாதிரி கே-லுசாக்ஸ்லாலையும் அப்சல்யூட் டெம்பரேச்சர் தான் எடுக்கணும். டிகிரி செல்சியஸில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கெல்வினில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன், கேஸ் லாஸில் எங்கேயுமே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் எடுக்க மாட்டீங்க, அப்சல்யூட் டெம்பரேச்சர் தான் எடுப்பீங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ்க்கு நான் ஒரு ப்ராப்ளம் இங்கே எழுதுகிறேன். Iron cylinder contains helium at a pressure of 250 kilopascal. இது கேண்டது kilopascal at 300 Kelvin. The cylinder can withstand a pressure of 1 into 10 power 6 Pascal. The room in which cylinder is placed catches fire. Okay, now predict whether the cylinder will blow up before it melts or not. இது ஒரு டேட்டா என்ன அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் சிலிண்டர். அந்த சிலிண்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா 1800 கெல்வின். நான் திருப்பி இதை தமிழில் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அயன் சிலிண்டரில் ஹீலியம் இருக்குது, ப்ரெஷர் வந்து 250 kPa 300 கெல்வினில் இருக்குது. சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் கேன் வித்ஸ்டாண்ட் அ ப்ரெஷர் ஆஃப் 1 into 10 power 6 Pascal. இவ்வளோ தான் அந்த சிலிண்டரால் தாங்க முடியும். அதுக்கு மேலே வெடிச்சிடும். இந்த ப்ரெஷருக்கு மேலே இருந்தால் வெடிச்சிடும். த ரூம் இன் விச் சிலிண்டர் இஸ் பிளேஸ்ட் கேச்சஸ் ஃபயர். இப்போ இந்த ரூமில் இந்த சிலிண்டர் இருக்கிற ரூம் வந்து ஃபயர் பிடிச்சிக்குது. ப்ரிடிக்ட் வெதர் த சிலிண்டர் வில் ப்ளோ அப் பிஃபோர் இட் மெல்ட்ஸ் ஆர் நாட். இந்த சிலிண்டர் மெல்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க 1800 கெல்வின். ஸோ இதை வச்சு எனக்கு சொல்லுங்கள், இந்த சிலிண்டர் வெடிக்குமா வெடிக்காதா. ஸோ ப்ராக்டிஸ்க்கு 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு இது பார்த்துடலாம். என்ன விட்டுட்டோம், 3 கேஸ் லாஸ் பார்த்தோம். ஓகே, இன்னும் என்ன ஒரே ஒரு சின்ன இது பார்க்கலாம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி. ரிலேஷன்ஷிப் between
ப்ரெஷர் அண்டு டென்சிட்டி. இது பாயில்ஸ் லா வச்சே நம்ம எழுதலாம். ஆக்சுவலாக ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத. ஓகே, இப்போ டென்சிட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், ரைட்டா? மாஸ் பை வால்யூம். இப்போ டென்சிட்டியை ரோன்னு எடுப்போம். யூஸ்வலாக ரோனா இந்த சிம்பிள் எடுப்போம். இந்த இடத்துல நான் டீனே வச்சுக்கிறேன், ஏன்னா உங்கள் புக்கில் டீன் தான் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து எம், வால்யூம் வந்து வி. ஓகே, இதுலேருந்து நான் வால்யூம் எழுதினேன் அப்படின்னா வால்யூம் வி இந்த பக்கம் போச்சு அப்படின்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை டென்சிட்டின்னு எழுதலாம், ரைட்டா? இப்போ நான் பாயில்ஸ்லாம் எழுதினேன் அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக கேன்னு வச்சுக்கலாம். பிவி இஸ் ஈக்குவல் டு கே. இதான் பை பாயில்ஸ் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த விக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது வந்து நான் எதுலேருந்து எடுத்தேன்? டென்சிட்டி ஃபார்முலாலேருந்து எடுத்தேன். ஸோ அந்த டென்சிட்டி ஃபார்முலாலேருந்து எடுத்ததை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி எம் பை டி இஸ் ஈக்குவல் டு கே, ரைட்டா? ஸோ ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கும் தான் எனக்கு வேணும். ஸோ ப்ரெஷரை வச்சுக்கிறேன், இந்த எம் இங்கே இருக்கட்டும், இந்த கேவை மட்டும் இங்கே கொண்டு வந்துடலாம். இஸ் ஈக்குவல் டு டி. இதான் ப்ரெஷர், இதான் டென்சிட்டி. இந்த எம் பை கே அப்படின்றது என்ன? எம்ன்றது மாசு, கேன்றது கான்ஸ்டன்ட். ஸோ எம்ன்றது மாஸும் கான்ஸ்டன்ட் தான். மாஸ் பாயில்ஸ்லால் வந்து மாஸ் ஆஃப் த கேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வைப்போம். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் தான், இதுவும் கான்ஸ்டன்ட் தான். இதை அப்போ ஒரே கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கிறேன், கே டேஷ் இஸ் ஈக்குவல் டு டி, ரைட்டா? அப்போ இப்போ ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் டென்சிட்டிக்கு என்ன ரிலேஷன்? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு density, or density is directly proportional to pressure. So pressure is directly proportional to density. So in the relationship கேட்கலாம், maybe what is the relationship between pressure and density ன்னு கேட்டாங்கன்னா பாயில்ஸ் லா யூஸ் பண்ணி தான் அதை எழுதணும். pressure is directly proportional to density. ஓகேவா? இது ரிலேஷன். ஓகே, இந்த 3 கேஸ் லாஸ் இன்றைக்கி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் அதில் நான் கொடுத்துருக்கிற ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் புக்கில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை பாயில்ஸ் லா இது கேஸ் லாஸில் இந்த 3 லாஸில் இல்லை. பட் அகெயின் உங்களுக்கு என்ன சோர்ஸ் கிடைச்சாலும் சரி, என்ன ப்ராப்ளம் கிடைச்சாலும் சரி, நிறையா தேடுங்க, நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய எழுதி பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? நிறையா ப்ராக்டிஸ் இருக்கணும், அப்போ தான் எது கொடுத்தாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற கேஸ் லாஸ் அது எல்லாமே பார்ப்போம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த யூனிட்டில் இருக்கிறதே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.